அருமையானவர்களே, ஒரு புத்திசாலியாக வாழ்க்கையை நடத்துகிறவன் யார்? உண்மையான ஒரு புத்திசாலியாக நடக்கிறவன் யார்? மனிதர்கள் என்னென்னமோ திட்டங்கள் தீட்டுகிறார்கள், என்னென்னமோ நினைக்கிறார்கள். ஆனாலும் புத்திசாலியாக நடக்க வேண்டும் என்று எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் புத்திசாலியாக நடக்கிற மனுஷன் யார் என்று கேட்டால், தன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையானவற்றை முன்கூட்டியே அறிந்து, முன்கூட்டியே இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை ஏற்ற நேரத்தில் பயன்படுத்துகிறவன் தான் புத்திசாலி. உதாரணமாக, நமக்கு தலைவலி வருது, இல்லை ஜுரம் வருது. தலைவலி வந்த பிறகு, ஜுரம் வந்த பிறகு டாக்டர் மருந்தை கண்டுபிடிக்கிறது இல்லை, மருந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. டாக்டர்கிட்ட போனால் தலைவலின்னு சொன்னால் தலைவலிக்குரிய மருந்தை எழுதி கொடுப்பாரு, மெடிக்கல் ஸ்டோரில் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஜுரம்னு போனீங்கன்னா இந்த ஜுரம் எப்படிப்பட்டது எடுன்னு சொல்லி அந்த ஜுரத்துக்கு ஏற்ற மாத்திரையும் மெடிக்கல் ஸ்டோரில் இருக்குது, எழுதி கொடுப்பார், வாங்கிக்கோங்க. அப்போ கண்டுபிடிக்க போகிறதில்ல, அப்போ ஆராய்ச்சி செய்ய போகிறதில்ல. முன்கூட்டியே இவைகள் ஆயத்தமாக இருக்கிறது. அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையானவற்றை நாம் முன்கூட்டியே இறைவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நாம் வைத்துக்கொண்டு ஏற்ற நேரத்தில் பயன்படுத்தணும். அவன் தான் சரியான புத்திசாலி. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னார், இதோ கடைசி காலத்தில் கர்த்தர் தன்னுடைய விசுவாசிகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று வரும்பொழுது அந்த நேரத்துக்காக வேண்டிய இறைவனுடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, வல்லமைகளை முன்கூட்டியே பெற்று வைத்திருக்க வேண்டும். அப்போதான் அவன் இறைவனிடத்திலே சேர முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொன்னார். திடீரென்று இறைவன் வருகிறார். அப்போ வரும்பொழுது இங்கே சில பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள், 10 பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். 5 பேருடைய விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது, 5 பேருடைய விளக்கு எரியவில்லை. ஏனென்றால் இந்த 5 பேர் முன்கூட்டியே தேவையான எண்ணெயை கேட்டு பெற்று வைத்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த புத்திசாலிகள் முன்கூட்டியே தேவையான எண்ணெயை வைத்திருந்து அந்த விளக்குகளை எரித்து இறைவன் வரும்பொழுது அவரோட செல்வதற்கு, வெளிச்சத்திலே செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அதாவது நாம் முன்கூட்டியே நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஏற்ற நேரத்திலே பயன்படுத்துகிறோம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 8-9 வசனங்கள் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனமும் 9வது வசனமும் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். பாருங்கள் எவ்வளோ புத்திசாலி. என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுத்து, எனக்கும் பத்தாமல் உனக்கும் பத்தாது, உள்ளதும் போச்சுறான்னு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வேணால் போய் கடையில் வாங்கிக்கோங்க, நாங்கள் முன்கூட்டியே இதை வாங்கி வைத்திருக்கிறோம் எண்ணெயை என்று சொல்லி புத்திசாலித்தனமாக அவர் சொல்லி புத்திசாலித்தனமாக தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முன்கூட்டியே கேட்டு பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பாருங்கள், எதிர்காலத்திற்கு வேண்டிய தேவ கிருபைகளை, கர்த்தருடைய கிருபைகளை இப்போவே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை ஏராளமாக நமக்கு இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக வெளிச்சத்தில் வாழ முடியும். தேவையான நேரத்தில் அவற்றை பயன்படுத்தி முன்னேறி செல்ல முடியும். இறைவனடி நாம் சேர முடியும். நம்மை தேடி வந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.